ஈரோடு மாவட்டம் கோபி அருகே தமிழ்நாட்டின் 3வது பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள எலத்தூர் குளத்தை உரிய முறையில் பாதுகாக்க இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எலத்தூர் குளம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் முட்புதர்கள், மண்திட்டுகள், புல்வெளி, சதுப்பு நிலம் சூழ அமைந்திருக்கும் குளம் நன்னீர் குளமாக இருப்பதால் ஏராளமான பறவைகள் மற்றும் சிற்றுயிர்களுக்கு அடைக்கலமாக உள்ளது. 3 ஆண்டுகளாக தன்னார்வலர்கள் நடத்திய ஆய்வில் இங்கு 200க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வருவது கண்டறியப்பட்டுள்ளது. உள்நாட்டு பறவைகளுடன் சீனா, ரஷ்யா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 15,000க்கும் மேற்பட்ட பறவைகள் எலத்தூர் குளத்தில் தஞ்சமடைந்திருக்கின்றன. கூம்பல் கண் எனப்படும் சிறிய வகை பறவைகள், கருந்தலை கூம்பல் கண், கருவால் மூக்கன், ஆற்று ஆலா ஆகியவை கிழக்காசியாவில் இருந்து சுமார் 10,000 கிலோமீட்டர் பயணித்து எலத்தூரை அடைந்துள்ளன. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து பேர்ட்ஸ் வருதுங்க. அப்புறம் இந்த ரஷ்யா, சைபீரியா, சைனா வாழலாம் அந்த ஏரியாவில் ரொம்ப வின்டருங்கும்போது அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் அதுக்கு தோதான பருவநிலை இங்கே இருக்கிறதுனால அங்கேருந்துலாம் வருதுங்க. சைபீரியன் ஸ்டோன் சேட்னு சொல்லி ஒரு கல் குருவின்னு சொல்லி இவ்வளோண்டு குருவி தான், அது அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துடுது. இந்த தடவை இப்போ கோபியிலெல்லாம் நிறைய கண்ணப்படுது. பறவைகள் தவிர 173 பூச்சி இனங்கள், 110 தாவர வகைகள், 16 வகை ஊர்வன, 18 வகை கணுக்காலிகள், 20 வகை மிதவை நுண்ணுயிர்கள், பாலூட்டிகள் மற்றும் இதர பல்லுயிர்கள் உட்பட 568 வகையான உயிரினங்கள் இப்பகுதியில் கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது முதல் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பறவைகள் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ இந்த 2-3 வருடமாக குளம் நிறைஞ்சு தண்ணி வந்ததிலிருந்து பறவைகளினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக வந்தது. எங்களுக்குமே கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. மறுபடி எங்களுக்கு ஒரு சூழல் அறிவும் குழு மூலமாக இந்த குளத்தில் நிறையா உயிரினங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு ஆய்வு பண்ணி சொன்னாங்க. நாங்களும் ஒவ்வொன்றா பார்த்து அதை ஒவ்வொரு பறவைகள் இருக்கிறதெல்லாம் பார்த்து கற்றுட்டுருக்கோம். எலத்தூர் குளத்தை தமிழ்நாட்டின் 3வது பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அரசு அறிவித்துள்ளதை அடுத்து குளத்தை சுற்றி 135 வகையான மரங்களை நட்டு சூழலியல் மற்றும் பல்லுயிர் குழுவினர் குளத்தை பராமரித்து வருகின்றனர். ஆனால் கடந்த சில மாதங்களாக நம்பியூர் பகுதியில் இருந்து மழைநீர் ஓடை வழியாக கழிவுநீர் வருவதாக கூறும் ஆர்வலர்கள் இதனால் எலத்தூர் குளம் அசுத்தமடைந்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். மெயின் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வரக்கூடிய பாதை இருக்குல்லங்க, அது நம்பியூரை தாண்டி தான் வரணும். அப்போ நம்பியூரில் இருக்கக்கூடிய சீவேஜ், அதாவது கழிவு நீர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு வரக்கூடிய நன்னீர் பாதைகள் கலக்கிறதுனால அது டைரெக்டாக குளத்துக்கு வரதுனால இங்கே குளத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை கொஞ்சம் மாறுபடுது. இதை கண்ட்ரோல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு இந்த குளத்துக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், மணல் இதாகட்டும், இதெல்லாமே போயிட்டு தான் இருக்குது. பட் எங்களால் பிஎம்சினால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஓரளவுக்கு சப்போர்ட் கிடச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும். குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதுடன் வனத்துறையினர் மூலம் பறவை வேட்டைக்காரர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பறவை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து கோபி ரமேஷுடன் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.